இதோ நம்முடைய பேராயரும் துணையாயரும் இருந்து இருவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த கொடியை வந்திருத்து மேலே ஏற்றுகிற பொழுது அந்த விசுவாசத்தோடு பக்தியோடு பங்கேற்போம். திருப்பலியிலே விசேஷமாக நம்முடைய பேராயர் சொன்னார், 2 இந்த புனிதர்களும் நம்முடைய பங்குக்கு பாதுகாப்பு மட்டும் கிடையாது, தூங்கலாக இருக்கிறார்கள் என்று. எனவே இப்படிப்பட்ட இந்த புனிதருடைய விழாவை கொண்டாட நம் அனைவர் வந்திருக்கின்றோம். எனது நேரத்திலே விசேஷமாக நம்முடைய பேராயருக்காக ஜெபிக்க வேண்டும். நான் சொன்னது போல அவர் வெளியூர் போய் நேற்று தான் வந்தார். வந்தவுடனே நம்முடைய ஆலயத்திலே வந்து விசேஷமாக திருப்பலி ஆற்றி இந்த கொடியேற்றி இந்த 10 நாளும் நாம் ஆண்டோடைய ஆசிரியை பெறுவதற்காக அவர் நமக்காக ஜெபித்து இருக்கின்றார். எனவே அனைவரும் வல்லமை கரங்களை தட்டி நம்முடைய பேராயரை வாழ்த்துவோம். Let's thank Archbishop, especially your brothers and sisters, especially prayed for us, because he himself celebrated his feast day on 29 last month, and today he has come and he has blessed us. Especially we pray for him during this day, seminar days, so that the Lord may give him good health of mind and body. And also to run this big archdiocese is not easy. He needs our prayer. ವಿಶೇಷವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ನಮ್ಮ ಮಹಾಧರ್ಮದಕ್ಷರಾಗಿ ವಿಶೇಷವಾದ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ನೀಡಬೇಕು. ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಆಶೀರ್ವಾದ ಮತ್ತು ಅವರಿಗೆ ಸುಖ ಕೊಡಬೇಕೆಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ವಿಷಯ ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚು. ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬಂದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದಲೆಂದು ಕೇಳೋಣ. ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಆರ್ಚ್ಬಿಷಪ್ಗೆ ದೇವರು ಬೇಕಾದ ಶಕ್ತಿ ಬೆಲೆಯನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದು ವಿಶೇಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಈಗವನ್ನು ಕೇಳೋಣ. ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರೇ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ದೇವರೇ ವಿಶೇಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಹಾಧರ್ಮದಕ್ಷರಾದ ನಿನ್ನ ಪ್ರಚಾರವನ್ನು ವಿಶೇಷ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಅದು ಬೇಕಾದ ಆರ್ಥಿಕ ಸ್ವತಂತ್ರವನ್ನು ಕೊಡಲಿ ಸ್ವಾಮಿ. ದೇವರ ಮಹಾಧರ್ಮದಕ್ಷವನ್ನು ವಿಶೇಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ದೇವರೇ. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அந்த தேவனும் எல்லா வரங்களையும் கொடுத்து நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பதாக கொண்டாடுவோமாக. இறைவாவும் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள்
இக்கொடி உயர ஏற்றுப்பெறுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்பர் அனைவரும் என் பாதுகாவலான புனித பேதுரு மற்றும் பவுலை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாய் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த கொடியை ஏற்றுகிற பொழுது அனைவரும் கரங்களை மேலே உயர்த்தி இதோ புனித பேதுரு மற்றும் பவுலரை இவருடைய ஆசரை நாம் பெற வேண்டுமாக இவரை வாழ்த்துவோம். வாழ்க அனைவரும் கரங்களை வல்லமையாக தட்டி இதோ இந்த கொடி மேல் ஏற்பட்டது போல ஆண்டவரின் செல்வோம். தமிழ் திருப்பலி பொழுது நம்முடைய துணையாயவர்கள் இந்த திருப்பலியாற்ற ஆசிரியர்களுக்கு